Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இது வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ரிவால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய லெவலில் பண்ண ஃபஸ்ட்டு ரிவால்ட் இதுதான் அப்படின்றாங்க. இதில் வந்து என்னென்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த சிப்பாய்ஸு ப்ளஸ் சிவிலியன் ரிபெல்லியன், அதோட வந்து சில பேர் இந்த பாலிசிஸ் நிறைய இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அதனால அந்த சிவில் ரிபெல்லியனோட சேர்ந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் வந்து ரியாக்ட் ஆகிருப்பாங்க கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. ஆனால் வேலூர் மியூட்டினியில் எப்படின்னா வெறும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மட்டும்தான், சிவில் ரிபெல்லியன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேலூர் சிப்பாய் மியூட்டினி அண்ட் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இதுதான் வந்து டுகெதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ப்ளஸ் சிவில் ரிபெல்லியன் ரெண்டும் சேர்ந்து வந்து போராடி இருப்பாங்க ஃபஸ்ட்டு மேஜர் ரிவால்ட். இப்போ காசஸ் பார்க்கலாம். அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா 1840s, பிட்வீன் 1840s அண்ட் 1850s ரெண்டு மேஜர் பாலிசி வந்து கொண்டு வருவாங்க. ஒன்று வந்து டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுண்ட்ஸ், இன்னொன்று வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். பேரமவுண்ட் அப்படின்னா என்னென்னா சுப்ரீம் பவர், நாங்கள் தான் சுப்ரீம் பவர் அப்படின்ற மாதிரி ஒன்று அவங்களே வந்து சொல்லிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சுப்ரீம் பவர் அத்தாரிட்டி வந்து பிரிட்டிஷ் வந்து மற்ற எல்லா ரூலர்ஸ்கிட்டையும் வந்து இது பண்ணும், செயல்படுத்தும். மீன்ஸ் நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கரப்ட், இன்னெப்ட்னா திறமையற்றவர் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி, அதனால நாங்கள் வந்து ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உரிமையை வந்து எடுத்துப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி தான். அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். இது என்னன்னா டலௌசி வந்து அந்த டைமில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவார். இதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து இப்போது ராஜா இருக்காங்க, அவங்க ஆண்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்து உள்ள வாரிசு வந்து பையனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி வந்து அவங்க கையில் இருக்கும். ஒரு வேளை பொன் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா, நோ பயாலஜிக்கல் மேல் ஹேர், வாரிசு இல்லைன்னா, பையன் வாரிசு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜா இறந்ததுக்கப்புறம் லாப்ஸ் ஆகிடும். மீன்ஸ் அந்த அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடும். இதுதான். அப்படி என்னென்ன இடம்லாம் வந்து இவங்க கைப்பற்றினாங்க, சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர், இதெல்லாம் தான் அவங்க வந்து கைப்பற்றினாங்க. அடுத்து இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ் 1806. அப்போ என்ன நடக்கும்னா வேலூர் சிப்பாய், அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்களுக்கு எப்படி தோணும்னா இவங்க வந்து நம்மளை வந்து மாற்றுறதுக்காக தான், நம்மளோட சென்டிமெண்ட்ஸ்க்கெலாம் வேல்யூ கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம கிறிஸ்டியனாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வேலூர் சிப்பாய்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை வந்து ரிலீஜியஸ் இதில் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கேஸ்ட் மார்க்ஸும் வச்சுக்கூடாது, திருநூறு அந்த மாதிரி எதுவும் பூசிக்கூடாது, அதே மாதிரி வந்து கடுக்கன் எதுவும் போடக்கூடாது, அப்புறம் வந்து தாடியோ மீசியோ வச்சுக்கூடாது, ஃபுல்லாக ஷேவ் பண்ணி, இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி சென்சிபிளான இஷ்யூ மாதிரி மாறும் இந்த விஷயம்லாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டர்பன் கட்டக்கூடாது, தலைக்கு வந்து ரவுண்ட் ஹேட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் நம்மளை கிறிஸ்டினாக மாற்றுறதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்களோ, நம்மளோட அடையாளங்கள்லாம் மாற்றுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணி தான் இந்த மாதிரி வேலூர் சிப்பாய் மியூட்டினி வந்து வெடிக்கும். அதுக்கப்புறம் 1824 என்ன ஆகும்னா பேரக்பூரில் இருக்கிற சிப்பாய்ஸ், பேரக்பூர்ன்றது எங்கே இருக்குன்னா நியர் கல்கட்டா, பேரக்பூரில் இருக்க சிப்பாய்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்மாவுக்கு போனோம், நீங்கள் இங்கேருந்து, மீன்ஸ் பர்மாவும் அவங்க தான் வந்து அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பர்மாவுக்கு நீங்கள் இவங்களை வந்து அனுப்புவாங்க. ஆனால் வந்து நம்ம இந்தியன்ஸ்குள்ளே எப்படின்னா கடல் தாண்டி போனால் நம்மளோட அடையாளம் மொத்தமாக இழந்துட்டு போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுவும் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி சேலரியோ ப்ரமோஷனோ எதுவுமே நம்மளுக்கு வந்து கம்மி தான், ப்ரமோஷனே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, சேலரியும் நம்மளுக்கு கம்மி தான். யாரெல்லாம் வந்து இந்தியர்களோ அவங்க வந்து வெள்ளைக்காரங்க, எப்படின்னா சீனியர்ஸ் வந்து முக்கால்வாசி ப்ரமோஷன் வந்து வெள்ளைக்காரங்க தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனாலும் கடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரிவால்ட் எப்போ இது வந்து வெடிக்கணும், அவுட் பிரேக் எப்போன்னா ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகும். புதுசாக ஒரு கார்ட்ரிட்ஜ் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நியூ என்ஃபீல்ட் ரீஃபில் கார்ட்ரிட்ஜ். இந்த கார்ட்ரிட்ஜில் வந்து லோட் பண்ணணும் புல்லட்ஸ் அப்படின்னா வந்து இவங்க வந்து வாயால் கடிக்கணும். வாயால் கடிக்கிற இடம் வந்து எப்படி இருக்குன்னா க்ரீஸ்டு வித் கவ் அண்ட் பிக் ஃபேட். அந்த கடிச்சு லோட் பண்ணுவாங்கள்ல புல்லட்ஸ் எல்லாம், அந்த இடத்துல வந்து கவ் அண்ட் பிக் ஃபேட்டால் ஆகியிருக்கும், அதை தான் வந்து தடவி இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து ஹிந்துஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் வந்து மாடை வந்து நம்ம வந்து சாமியாக பார்க்குறோம். இன்னொன்று வந்து முஸ்லீம்ஸ் வந்து பிக்குனாவே ஆகாது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இதை கடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம்
அது அப்படியே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 1857, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1857 29th மார்ச் என்ன நடக்கும்னா மங்கள் பாண்டி வந்து யூரோப்பியன் ஆஃபீஸரை வந்து சுற்றுவார். அவர் கையில் இருக்க கன்னை வச்சு சுற்றுவார். அப்போ வந்து அவங்க ஃபெல்லோ சோல்ஜர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷு இந்த மாதிரி கமாண்ட் பண்ணும், இந்த மாதிரி அவரை சுட்ட காரணத்துக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மங்கள் பாண்டியை வந்து சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி மங்கள் பாண்டியை சுடுவாங்க. ஸோ வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்ஓபே மீன்ஸ் மதிக்க மாட்டாங்க அந்த கமாண்டை. அதுக்கப்புறம் 2 பேரையுமே சேர்த்து கோர்ட் மார்ஷல் மீன்ஸ் கோர்ட்டில் நிற்க வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இங்கே பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபெல்லோ சோல்ஜர்ஸும் சுட்ட காரணத்துக்காக மங்கள் பாண்டி இவங்க 2 பேரையுமே வந்து தூக்கில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு போராட்டத்தோட வெளிப்பாடு தான் என்ன ஆகும்னா ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ், அங்கங்கே வந்து ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கே தான் அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அம்பாலா, மீரட், லக்னோ இந்த 3 இடமே வந்து எரிச்சிருவாங்க. ஏன்னா மங்கள் பாண்டியும் ஃபெல்லோ சோல்ஜர்ஸையும் வந்து தூக்கில் போட்டாங்களா, அந்த காண்டில் வந்து இந்த 3 இடம் அம்பாலா, மீரட், லக்னோ இந்த இடத்துல இருக்க ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ் வந்து எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 11th மே என்ன நடக்கும்னா மீரட் சிப்பாய்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நடந்தது வந்து பேரக்பூரில் மங்கள் பாண்டி வந்து நடத்தின போராட்டத்தோட வெளிப்பாடு தான் அம்பலா, மீரட், லக்னோ இந்த 3மே வந்து எரிக்கப்படும். அடுத்து 11th மே மீரட் சிப்பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியை நோக்கி போவாங்க, டெல்லியோட ரெட் ஃபோர்ட்டை நோக்கி போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா பகதூர் ஷா 2 இருப்பார் அங்கே, முகல் எம்பரர். முகல்ஸ்க்கு அப்புறம் தானே பிரிட்டிஷ் உள்ளே புந்தாங்க. ஸோ பகதூர் ஷா 2 கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஹிந்துஸ்தான் மீன்ஸ் இந்தியாவோட ஷஹன்ஷானா ஆட்சியாளர், நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பகதூர் ஷா 2 வந்து எதுக்குப்பா என்னை போயிட்டு இப்போ இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து ஷாஹின்ஷாஹி இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிடுவாங்க. ஒரு ரிபல்ஸ்னால் யாரும் இல்லை, நம்ம சிப்பாய்ஸ் கொந்தளிச்சு வெளியே வராங்களா அவங்கள தான் ரிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. ஸோ ரிபல்ஸ் இன்னும் என்ன பண்ணாங்கன்னா நார்த் வெஸ்ட் ப்ரொவைன்ஸ் அவுத் இந்த 2 இடத்துல தான் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கேருந்து தான் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 இடத்தையுமே வந்து ரிபல்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லிலையும் வந்து இப்போ பகதூர் ஷா 2 தானே வச்சுட்டாங்க, முகல் எம்பரர் வந்து நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபால் ஆஃப் டெல்லியில் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து எங்கெங்கெல்லாம் போச்சுன்னா கேஞ்சஸ் வேலிக்கு தாண்டி அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன உடனே கண்டோன்மெண்ட் டு கண்டோன்மெண்ட் அங்கங்கே இவங்க ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கண்டோன்மெண்ட் டு கண்டோன்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மியூட்டினிட்னா கலகம் வெடிக்குது, மீன்ஸ் அங்கங்கே வந்து போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் ஸ்டார்டிங்குள்ளேயே என்ன ஆகிடுதுன்னா பிரிட்டிஷ் ரூல் நார்த் இந்தியாவில் வெறும் பஞ்சாப் அண்ட் பெங்கால் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா இடத்தையும் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க, டெல்லி உட்பட வந்து முடிச்சிட்டாங்க. வெறும் பஞ்சாபும் பெங்கால் மட்டும்தான் ஜூன் பிகினிங்கில் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து சிவில் ரிபெல்லியன் இருந்துச்சு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. இப்போ மேலே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்தா இப்போ சிவில் ரிபெல்லியன் என்னென்னு பார்க்கலாம். ரூரல் சொசைட்டி ஆஃப் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி ரூரல் சொசைட்டி வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு டேக்ஸ் விதித்த காரணத்துக்காக அவங்களே காண்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த கிரேட் ரிவால்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிவில் ரிபெல்லியன் எங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவைன்ஸ் அண்ட் அவுத் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து நிறைய சிப்பாய்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த சிப்பாய்ஸ் எல்லாருமே வந்து ஃபார்மர்ஸ் வழி சார்ந்தவங்க அப்படின்றதுனால அந்த காண்டு இருந்துச்சு, அவங்க லேண்ட் ரெவென்யூலாம் கொடுத்து டேக்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த சிவில் ரிபெல்லியனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்து வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜமீன்தார்ஸ் அண்ட் தாலுக்தார்ஸ், ஜமீன்தார்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் தானே கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதில் பெருசாக ஒன்றும் லாபம் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால இவங்களும் வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிசன்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ், இந்த கலையாளர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க, அதுக்கப்புறம் வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க, அதனால் 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து என்னாச்சுன்னா பிரிட்டிஷோட
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் நம்ம ஆளுங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அங்கே நம்மளோட காசு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து மார்க்கெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டான். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத தானே ஆகிடுது. ஸோ இந்த ஆர்டிசன்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் வீவர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனதுனால இவங்க எல்லாருமே வந்து இந்த கிரேட் ரிவால்ட்டுக்கு வந்து போராடினாங்க. சீஜ் ஆஃப் கான்பூர், இது சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. கம்பெனி ஃபோர்ஸஸ் என்ன ஆகும்னா, கம்பெனி ஃபோர்ஸஸ் வந்து இந்த நானா சாஹிப் தலைமையில் ரிபல் ஃபோர்ஸஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. என்ன ஒரு ரீசன் சொல்லினா, கான்பூர்லேருந்து அலகாபாத்துக்கு நீங்கள் எங்களை சேஃபாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த அனுப்புகிற டைமில் வந்து அந்த போட் வந்து எரிஞ்சிரும். அதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க, இன்க்ளூடிங் இதுதான் மேஜர் ஜெனரல் ஹியூக் வீலர். இவர் வந்து பிரிட்டிஷ் கமாண்டர் ஆஃப் கான்பூர். இவரும் வந்து இறந்துருவார். இந்த சேஃப் ஜெர்னி டு அலகாபாத்தில் போட் எரிஞ்ச காரணத்துக்காக மேஜர் ஜெனரல் ஹியூக் வீலரும் வந்து இறந்துருவார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுனா சீஜ் ஆஃப் கான்பூர் யாரோட தலைமையில் நடக்குதுன்னா, நானா சாஹிப்போட தலைமையில் நடக்குது. அதுக்கப்புறம் ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் யாருன்னு பார்க்கலாம். கான்பூரில் வந்து நானா சாஹிப் ஆல்ரெடி பார்த்தோம். கான்பூரில் வந்து நானா சாஹிப் இவர் எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு வந்து நானா சாஹிப்க்கு வந்து பென்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கான்பூரில் லாஸ்ட் பெஷ்வா பாஜிராவ் டூ இருந்திருப்பார். அந்த லாஸ்ட் பெஷ்வா பாஜிராவ் டூக்கு இவர் அடாப்டட் சனுக்கு நாங்கள் ஏன் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லி பென்ஷன் கொடுக்க இது பண்ணிடுவாங்க. அதனால இவர் காண்டாயிட்டு இவர் வந்து இந்த ஃபைட்டில் வந்து இன்வால்வ் ஆவார். அடுத்து லக்னோவில் பேகம் அஸ்ரத் மஹால் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் மேட்ச்சில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பெரேலி வந்து கான் பகதூர். அதுக்கப்புறம் ஜான்சி வந்து ராணி லக்ஷ்மி பாய். இவங்க வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த டலௌசியோட டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பகதூர் ஷா ஜாஃபர், குன்வர் சிங் இந்த மாதிரி வீரர்களும் வந்து இந்த ஃபைட்டில் வந்து இன்வால்வ் ஆகாங்க. அப்புறம் இந்த ரிபெல்லியனை எப்படி சப்ரெஸ் பண்ணாங்க, இத்தனை பேர் சேர்ந்து போராடுறாங்க, எப்படி சப்ரெஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் ஜூன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஏன்னா மெயினாக டெல்லியை தான் வந்து பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வைக்கணும், அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரஸ் டிவிஷன்ஸ், இந்த ஆர்மி டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு டார்கெட். இதை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டைமில் எப்படி வந்து சப்ரெஸ் பண்ணாங்கன்ற கொடுமையை நேரில் பார்த்தவங்களே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேர் கரஸ்பாண்டன்ட் லண்டன் டைம்ஸ், இந்த நியூஸ் பேப்பரை சேர்ந்த லண்டன் டைம்ஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பரை சேர்ந்த வில்லியம் ஹாவர்ட் ரசல் அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. எப்போ வராருன்னா 1858 வந்து வராரு. அப்போ வந்து எதர்ச்சியாக ஒரு ஆஃபீஸரை வந்து பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஆஃப் காலம் அண்டர் காலமாக பிரித்து தான் வந்து சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் எடுத்திருப்பாங்க. அப்போது கலோனல் நீல்ஸ் அப்படின்ற ஒரு அந்த தலைமையில் அந்த காலமில் இருந்த ஒரு ஆஃபீஸரை வந்து வில்லியம் ஹாவர்ட் ரசல் வந்து பார்க்குறாரு. பார்ட் ஆஃப் காலம் அண்டர் கலோனல் நீல்ஸ் ஆர்டர், இந்த ஆர்டரில் இருக்கிற ஆஃபீஸரை தான் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, அலகாபாத் டு கான்பூர் வந்து போயிட்டுருக்காங்க, மார்ச் அதான் நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே அந்த வழியில் வந்து பேசுகிறாங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் பண்ணார், 2 டேஸில் வித்தின் 2 டேஸ்லேயே 42 பேரை வந்து ரோட் சைடில் வந்து தூக்கில் போட்டாங்க. ஏன் அப்படி ரோட் சைடில் போட்டாங்கன்னா, அப்போ தானே அந்த போகிற வர்றவங்க அந்த வழியில் அவரை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் தூக்கில் போட்டிருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு ரிவால்ட்லேயும் வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும். அதனால தான் 42 பேரை பிரிட்டிஷ் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க ரோட் சைட்லேயே. அதுக்கப்புறம் 12 பேரை வந்து தலையவே வீசி எரிஞ்சிருக்காங்க, எக்ஸிக்யூட்டட். அதுக்கப்புறம் ஈவன் சின்ன பசங்க வந்து அங்கே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா விளையாடிட்டு இருக்க பசங்க அந்த கீழே கிடக்கும்ல, அந்த அவங்களோட ரிபல் ஃப்ளாக்ஸ்லாம் கிடக்கும்ல, அந்த கலர்ஸ்லாம் வச்சு அவங்க அந்த ஃப்ளாக்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு அவனுங்களை கூட வந்து அந்த சின்ன பசங்களை கூட வந்து சாவடிச்சிருக்காங்க. எவ்ரி இந்தியன், அது மட்டும் இல்லை, போய் இவங்க பிரிட்டிஷ் கண்ணில் யாராச்சும் ஏதாச்சும் இந்தியன் தென்பட்டா அவங்கள வந்து ரீசனே இல்லாமல் கூட சுட்டு தூக்கில் போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா ஃபுல் காண்டாயிட்டாங்க இந்த கிரேட் ரிவால்ட் மூலமாக. ஸோ அதனால் வந்து இவ்வளோ மோசமாக வந்து சப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்க்கலாம். ஏன் இந்த கிரேட் ரிவால்ட் வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சுது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பான்டேனியஸாக அந்த கிரீஸ்டு கார்ட்ரிட்ஜ் வந்தோடனே ஆல்ரெடி இருந்த கடுப்பில் அந்த இது வந்து நீங்கள் வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த க்ரீஸ்டு கார்ட்ரிட்ஜ் அதான் ஃபேட் கவ் அண்ட் பிக்கால் ஆன அந்த கார்ட்ரிட்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அதனால் ஸ்பான்டேனியஸாக வந்து அங்கங்கே வந்து புரட்சி நடந்து அதுதான் லாஸ்ட்டில் கிரேட் ரிவால்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆஃப் டெல்லி வந்து வீழ்த்தின உடனே பக்கத்தில் இருந்து சப்போர்ட் எதுவும் கிடைக்கல, நெய்பர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய சப்போர்ட் எதுவும் கிடைக்கல. அப்படி இருந்திருந்தால் டெல்லி வந்து திரும்பி பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கொடுக்காம இவங்க வந்து போராடிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அது வந்து நடக்காமல் போயிடுச்சு நெய்பர் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் இல்லாததுனால. ஏன்னா இந்தியன் பிரின்சஸும் சரி ஜமீன்தார்ஸும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா இது பிரிட்டிஷ்க்கு லாயல்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு வேளை திரும்பி இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா யாருப்பா அப்புறம் வந்து இவங்கக்கிட்ட அனுபவிக்கிறது, அதனால கொஞ்சம் உண்மையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பிரிட்டிஷ்க்கு பயந்து சில இந்தியன் பிரின்சஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிடவே இல்லை. அடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இந்த வெப்பன்ஸ்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்புறம் இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸும் இதில் வந்து பங்கேற்கலை. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. ஒரு காமன் அஜெண்டா எல்லாரும் அவங்கவுங்களோட கோவத்தை வச்சு இதில் போராடினாங்களே காணி, ஆனால் வந்து எல்லாருக்கும் காமனாக எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை, மீன்ஸ் எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட நோக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இருக்கும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், அப்புறம் சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை, அப்புறம் நெய்பர் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து பெருசாக எதுவும் வந்து இது இல்லை. 5th காலம் ஆஃப் ஜமீன்தார்ஸ் அண்ட் இந்தியன் பிரின்சஸும் வந்து இதில் வந்து பங்கேற்கலை. அதுக்கப்புறம் டெல்லியை வந்து எப்போ திரும்பி வந்து பிரிட்டிஷ் ட்ரூப் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னா லேட் 1857 இவங்க பிடிச்சிட்டாங்க. பகதூர் ஷா 2 இருக்கிறதுனால தானே இவங்களை வந்து ஆட்சி செய்ய சொல்லி திரும்பி கொடுக்குறாங்க. அதனால இந்த முகல் எம்பரரை தூக்கி பர்மாவில் போட்டாங்க, நாடு கடத்தப்பட்டு பர்மாவுக்கு போயிட்டா இருப்பான் பகதூர் ஷா 2. அப்புறம் இந்தியா வந்து க்ரௌன் காலனி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க நவம்பர் 1858. இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு நிறைய க்ரௌன் காலனிஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் இது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் நவம்பர் 1858. கேபினெட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் ஜென்ரல் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கவர்னர் ஜென்ரல்ன்றது வந்து வைஸ்ராயாக மாறிடும். அப்புறம் வந்து செக்ரட்டரி அப்படின்ற ஒரு புது அப்பாயின்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இவர் யாருன்னா நம்மளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு செக்ரட்டரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணாங்க. கம்பெனி ரூல் டோட்டலாக க்ரௌன் ரூலுக்கு மாறிடுச்சு. ரெகுலர் பார்லிமெண்ட்ரி வியூ இதனால தான் பார்லிமெண்ட்ரி வியூன்றது நம்மளுக்கு வந்து கிடச்சிது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து. சேஞ்சஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா குயின் விக்டோரியா வந்து இந்தியன் பீப்புள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து ரூல் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து 2 விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வேலூர் மியூட்டினி ப்ளஸ் கிரேட் ரிவால்ட். ஸோ அதுக்கோட ரிசல்ட்டாக வந்து இனிமேல் உங்களோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டியூஷன் அண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் அதனால தானே இவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து இனிமேல் வந்து நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியன்ஸை வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து இனிமேல் நாங்கள் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க இந்தியன் ஆர்மியில். ஒன்று, நம்பர் ஆஃப் இந்தியன்ஸை வந்து டோட்டலாக கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து இந்த சிப்பாய்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து தானே இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியாயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட அந்த பவர்ன்றது கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி. பிரிட்டிஷ் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஆர்டிலரி அந்த கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இவங்க கையில் இருந்த கன்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டாங்க, இந்தியன் சிப்பாய்ஸ் கிட்ட இருந்த கன்ஸ் எல்லாம். அந்த கிரேட் ரிவால்ட் அப்போ எந்த ரீஜியன்ஸ் எல்லாம் வந்து லாயலாக இருந்துச்சோ, எந்த ரீஜியன்ஸ் இப்போது அங்கே வந்து 2 பேர் போயிடுவாங்க. நார்த் வெஸ்ட் ப்ரொவைன்ஸும் அவுதும் வந்து அங்கேருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் சிப்பாய்ஸ். ஆனால் அவங்க வந்து இந்த கிரேட் ரிவால்ட் அப்போ ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால அந்த 2 ரீஜன்லேருந்து எடுக்கிறத தவிர்த்துட்டு எந்த இதெல்லாம் வந்து லாயலாக இருந்துச்சு எந்த ரீஜன்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்டேருந்து ரெக்ரூட் பண்ணாங்க சிப்பாய்ஸை. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், நார்த் இந்தியன் முஸ்லீம்ஸ் இவங்கக்கிட்ட இருந்து கோர்கா, சிக்ஸ், பத்தான்ஸ் அப்படின்ட்டு ஒரு நான் ஹிந்து குரூப் இருக்கும் தெரியுமா,
அவங்க மேலே அவங்களோட இது டேர்ன் அவே அரவுண்ட் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட பார்வையை ஃபுல்லாக வந்து கோர்கா 6 பத்தான்ஸ் நான் ஹிந்து குரூப் கிட்ட. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி கேஸ்டோ ரிலீஜியஸோ இல்லை லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் அண்ட் ரீஜனல் டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ஸோ இதை வச்சு அவங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக நம்மளை ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீக்னஸை வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுதான் இந்த கிரேட் ரிவால்ட்டோட ஃபினிஷிங்கில் இந்தியா வந்து க்ரௌன் காலனி ஆகிடும், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே நம்ம வந்துடுவோம், கம்பெனி ரூல் டு க்ரௌன் ரூல் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.